ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செல்வதனி யூடியூப் சேனல். ஐஃபோன் 7 வந்து டிஸ்மேண்டிலிங் தனித்தனியாக வந்து ஐஃபோன் 7 வந்து எப்படி பிரிக்கிறது, அதுக்கான எந்த டூல் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். இது மாதிரி வந்து ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர்ஸ் வந்து வாங்கிக்கிட்டீங்க. இந்த செட்டை வந்து எல்லா மொபைலுக்கான அந்த டிஃப்ரெண்ட் ஆங்கிள் ஷேப்பில் வந்து நீங்கள் எப்படி வந்து அந்தந்த அச்சுக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்க்ரூ ட்ரைவர்ஸ் வந்து நீங்கள் வந்து மொபைல் சர்வீஸ் எல்லா மொபைலுக்கான சர்வீஸும் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஐஃபோன் 7 வந்து கம்ப்ளீட்டாக வந்து டிஸ்மேண்டிலிங் பண்ணிட்டான். ஒன்றும் கீழே வந்து 2 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அந்த 2 ஸ்க்ரூவை எடுத்துகிட்டு டிஸ்பிளே கிட்ட வந்து ஒரு சின்ன ஒரு மெல்லிசான ஸ்டிப்பை வந்து வச்சு எம்முனிங்கன்னா வந்துடும். அடுத்து உள்ளே வந்து ஐஃபோனில் வந்து மதர் போர்டு சுற்றி ஏகப்பட்ட போல்ட்டு வந்து ஸ்க்ரூஸ் வந்திருக்கான். அது ஃபுல்லாகவே வந்து நீங்கள் அந்தந்த அச்சுக்கு தகுந்த மாதிரி வந்து ஒய் ஆங்கிள் ஸ்க்ரூ ட்ரைவர் வந்துருக்கான். அந்த 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 அச்சுக்கு தகுந்த மாதிரி ஸ்க்ரூ வந்து நீங்கள் வந்து அதில் ஸ்டார் சிம்பிள் போட்டால் தனியாக ஒன்று இருக்கா. இது 2 ஸ்க்ரூ ட்ரைவர் தான் வந்து ஐஃபோன் 7 வந்து கலெக்டருக்கான ஒரு இது பார்த்தீங்கன்னா தெரியும். இதே வந்து ஒய் ஆங்கிள் ஸ்க்ரூ ட்ரைவரு. இல்லை நீங்கள் வேறு ஸ்க்ரூ ட்ரைவரு நார்மலாக வச்சு நீங்கள் கலட்டணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரூ வந்து அது ஸ்டக்காக வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து இது மாதிரி ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் செட்டு வந்து நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நெட்டில் வந்து குறைச்ச ஒரு 500 ரூபாக்குள்ளே வந்து இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் செட்டு வந்து வரும். இங்கே வந்து மொபைல் டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணுறது, பேட்டரி சேஞ்ச் பண்ணுறது, ஒரு சின்ன சின்ன மைக் இது மாற்றுறது, வைக்கிறது, சின்ன சின்ன வேலைகள்லாம் நீங்களே வந்து பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், கம்ப்ளீட்டாகவே வந்து ஐஃபோன் 7 வந்து நம்ம வந்து டிஸ்மேண்டிலிங் வந்து பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஐஃபோன் 7 வந்து மதர் போர்டு வந்து டேமேஜ் ஆகிடுச்சு, ஐசி வந்து போயிடுச்சு. அதனால் வேறொரு மதர் போர்டு வந்து நம்ம வந்து இதை சேஞ்ச் பண்ணி ஆன் பண்ணலாம். எல்லா பார்ட்ஸும் நல்லாயிருக்கு. பேட்ரி, டிஸ்பிளே, டச் ஐடி எல்லாமே நல்லாயிருக்கு. மதர் போர்டு மட்டும் கம்ப்ளைண்ட்டு, அது டிஸ்மேண்டிங் பண்ணலாம். மதர் போர்டு வந்து வேறொரு மதர் போர்டை வந்து நம்ம வந்து போட்டு மொபைல் வந்து ஆன் பண்ணுறதுக்கான ஒரு பண்ணுவோம். இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் செட்டை மட்டும் நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இந்த செட்டு தான் வந்து எல்லா மொபைலும் வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிள் ஷேப்ஸில் வந்து இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் செட்ஸ் வந்துருக்கான். இந்த இது உங்கள்கிட்ட இருந்தாலே எந்த மொபைல் வேண்டாலும் நீங்கள் வந்து டிஸ்மேண்டிலிங் பண்ணிவிட்டு திரும்ப அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஐஃபோன் 7 வந்து ஏகப்பட்ட ஸ்க்ரூஸ் வந்திருக்கான். வெளியே 2 ஸ்க்ரூ தான் வந்திருக்கான். கீழே ஸ்பீக்கர் கிட்ட வந்து உள்ளே வந்து ஒரு 16-17 வகையான ஸ்க்ரூஸ் வந்திருக்கான் செட்டாக. அப்புறம் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஸ்க்ரூஸ் நம்ம கழட்டி போட்டுருக்கோன்றதை பாருங்கள். இது மாதிரி எல்லா மொபைலுக்கான அந்த ஸ்க்ரூஸ் வந்து ஐஃபோன் 7 வந்து மேக்ஸிமம் வந்து மதர் போர்டு, டிஸ்பிளே, டச் ஐடி இதில் வந்து எந்த பார்ட் வந்து மாற்றி போட்டாலும் ஒர்க் ஆகாது.
அதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக வந்து ஒர்க் பண்ணக்கான ஒரு பிசி வந்து நம்மளுக்கு வந்து தேவைப்படும். எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சாஃப்ட்வேர் வந்து ரன் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மொபைலுக்கு ரன் ஆகிறது மாதிரி அந்த பழைய இதை வந்து நீங்கள் எரேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக வந்து டச் ஐடியிலேருந்து டிஸ்பிளே பேட்டரி எல்லாம் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மெக்கானிசம் தான் வந்து ஐஃபோனில் வந்து நீங்கள் டிஸ்பிளே மைக்கு அது ஜென்யூன் பார்ட்ஸ் வந்து மொபைலோடு வர ஜென்யூன் பார்ட்ஸ் வந்து வேறு மொபைலில் வந்து மாற்றி போட்டால் ஐஃபோனில் மட்டும் ஒர்க் ஆகாது. இதே வேறு மொபைல்ஸு பூரா அப்படி அந்த கம்ப்ளைண்ட் வராது. ஐஃபோனில் மட்டும் நீங்கள் அந்த பார்ட்ஸை வந்து நீங்கள் வேறு மொபைலுக்கு வந்து போட்டிங்கன்னா எது ஆப்பிள் ஐடி பாஸ்வேர்டு லாக் இல்லாமல் இருந்தால் ஒர்க் ஆகும். எந்த மொபைலுக்கும் நீங்கள் அந்த லாக்கு டச் ஐடி ஃபேஸ் ஐடி இப்படி பேட்ரி சென்சார்ஸு இது மட்டும் ஐஃபோனில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணணும். அது நம்மளுக்கு ஒரு மேக் புக்கு இருந்தால் நல்லாவே அந்த ஐடியா இதெல்லாம் இதில் விண்டோஸ்லையும் பண்ணலாம். ஆனால் அதுக்கு தகுந்த டிரைவர்ஸு எல்லாமே வந்து கரெக்டாக ஒரு டெக்னீஷியனால் தான் வந்து ரிமூவ் பண்ணலாம். நம்ம ஏற்கனவே வந்து நம்ம சேனலில் வந்து ஐக்ளோட் லாக்கு ஆப்பிள் ஐடி பாஸ்வேர்டு வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறோன்னு சொல்லியும் ஐஃபோன் 7 பற்றி எல்லா வீடியோஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஐஃபோன் 6, 6X சீரியஸு அதெல்லாம் தாண்டி 7ல் வந்து A1 பயானிக் சிப் வந்து இதில் தான் முத வந்து ஐஃபோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சென்ட்ரலில் சில்வர் கலரில் அந்த 2 பக்கம் இருக்கிறது தான் வந்து அதான் பயானிக் சிப்பு, A1 பயானிக் சிப். இதான் வந்து ஐஃபோன் 7ஓட மதர் போர்டு. பார்த்தீங்கன்னா தெரியும். கம்ப்ளீட்டாகவே நம்ம வந்து டிஸ்மாண்டிங் வந்து பண்ணியிருக்கோம். இது நம்ம என்ன பொருள் வேண்டாலும் மாற்றிக்கலாம். இப்போ பேட்ரி போயிட்டால் பேட்ரி மாற்றிக்கலாம், டிஸ்பிளே ஒன்று டிஸ்பிளே மாற்றிக்கலாம், மதர் போர்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம், டச் ஐடி எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பழகிக்கிட்டிங்கன்னா எல்லா மொபைலுக்கான சர்வீஸ் நீங்களே பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். செல்வேந்திரன் யூடியூப் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.